இங்க இருக்கவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சாப்பிடணும்னு தோணலடா. வா போலாம். டேய், நம்ம சாப்பிட வந்திருக்கோம், இங்க இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு வரல. உக்காரா. டேய் வேணாண்டா, வா போலாம். எதுக்கு வேணான்னு கரெக்டான ரீசன் சொல்லு, அப்போ போலாம். ஓகே லிசன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு அவன் அம்மா, அப்புறமா அந்த பொண்ணு, அவங்க தான் உலகம். அந்த பொண்ணு கூட அவனை காதலிச்சிருக்கா. கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அவங்க அப்பாவோட பேச்ச கேட்டு காதலிச்சவனை கழட்டி விட்டுட்டு அவன் மட்டும் ஹாப்பியா கல்யாணம் பண்ணிட்டு அவனை விட்டுட்டு போயிட்டா. ஆனா அவன் மட்டும் இதயம் உடைஞ்சு போய் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லிக்க முடியாம மௌனமாவே சுத்திக்கிட்டு இருக்கான். இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களை பார்க்கும்போது எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சுடா. கனவுல காதலிச்சு மனசால வெறுக்கிற ஒருத்தர் எனக்கு தேவையே இல்லை. இன்ஃபேக்ட் அப்படிப்பட்டவங்களுக்கு என் மனசுலயும் இடம் இல்லை. டேய், அவன் காதலிச்சது யாரடா? அவங்களதான்டா. அதாவது இவங்கள மாதிரியே இருப்பாங்க. வேற ஒருத்தரோட கல்யாணமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. காதல் ஒரு நாடகம் மாதிரிடா. அதனாலதான் என் கேரக்டர் பாதியிலேயே முடிஞ்சு போயிடுச்சு. வாடா போலாம். சொல்லுங்க அத்தை. உன் கூட சேர்ந்து டான்ஸ் அகாடமி நடத்த சொல்லி ககன் கிட்ட நான் சொன்ன பூமி. அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு என்னால ஆன முயற்சியை பண்ண. ஆனா ககன் ஒத்துக்கலம்மா. சாரிம்மா. அதான் வீட்டு வாசல்ல எதிரி வந்து நின்னாலும் உபசரிச்சு விருந்து கொடுப்பீங்கன்னு உங்க குடும்பத்துக்கு நல்ல பேர் இருக்கு. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி. இப்ப அப்படியெல்லாம் இல்லங்க. அதுவும் இல்லாம என் பையன் வர நேரமாச்சு. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என்ன வெளிய போக சொல்றியே, என்னமா காரணம்? அந்த கேடு கெட்டவ மனுஷ ராட்சசி அபூர்வா வீட்டுல நான் இருக்கிறதுனாலயா? அவ ஒரு தரித்திரம் புடிச்சவன் எனக்கு தெரியும். ₹1 காயின்னு சாணில விழுந்திருந்தா கூட கைய வச்சு எடுத்துருவா. சித்தி, அன்னைக்கு உன் நெத்தியில இருக்கிற குங்குமத்தை அழிச்சு அவமானப்படுத்தும் போது ஐயோ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அதனாலதான் இங்க பாரு, உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. விபூதிமா, நேத்து எங்க ஊருக்கு சக்தி வாய்ந்த சாமியார் ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட உனக்கு நடந்த அவமானத்தை பத்தி கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொன்னம்மா. உடனே அவர் மந்திரிச்சு இந்த விபூதியை கொடுத்தாரு. இத வீடு முழுக்க தூவுனா உனக்கு எந்த கஷ்டமும் வராதுமா. வயசுல பெரியவ, ஏதோ உனக்கு நல்லது நடக்கணும்னு வாங்கிட்டு வந்தேன். 2 நிமிஷத்துல நானு வீடு முழுக்க தூவி விட்டுட்டு வந்துடுறேன். வெயில களைச்சு வந்திருக்கேன். ஜிலுன்னு தண்ணி, சூடா காஃபி ஏதாவது தரலாமே. நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு சீக்கிரமா ஹாலுக்கு வந்துருங்க. அம்மாடியே, வந்துட்டாண்டி ஓ எதிரி. எதிரியா? திடீர்னு அங்க யார் வந்தாங்க? உனக்கு புரியலையா? உன் பொண்ணோட காதலன் ககன் வந்துட்டான். காட், ஏதாவது ஒன்னு சொல்லி மேனேஜ் பண்ணு. என்னப்பா தம்பி ககன், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேனா இல்லையான்றது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க என்ன என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? சும்மாதான், அப்படியே சும்மா பாத்துட்டு போலான்னு. உள்ள வந்தா சண்டை கிண்ட வந்துரும்னு வெளியவே பாத்துட்டு போறேன். குட் டிசிஷன். அது என்னது பின்னாடி எதையும் மறைக்கிறீங்க? ஒண்ணு இல்ல தம்பி, ஒண்ணு இல்லையே.
இப்ப மரியாதையை காட்ட போறீங்களா இல்லனா நான் மரியாதையை மறக்கணுமா? ஆஹா, எதுக்கு தம்பி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? பொம்மை உங்க கார்டன்ல கிடைச்சது. ஐயோ, மிஸ் மருதாணி சித்தி, பொம்மையை கொடுக்குறியாப்பா? குடு குடு குடு. தேங்க் யூ so much. அடப்பாவி, அம்மாடி பேட் லக்குமா, கைக்கு கிடைச்சது கை மீறி போயிடுச்சு. உன்னை யாரு கார்டன்ல கிடைச்சதுன்னு சொல்ல சொன்னது? சீ, உடைச்சா. ஹே ஹலோ, ஹே யாரா நீ? நானாங்க. என் பேரு சிவா. சிவாவோ சேனாவோ, உன்கிட்ட இப்ப உன் பேரை கேட்டனா? நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? நான் என்னங்க பண்ணேன்? என்ன பண்ணியா? அது என்ன துப்பட்டாடா? ஐயோ சாரிங்க, இங்கதான் கிடந்தது. அத வேஸ்ட் கிளாத்னு நினைச்சிட்டேங்க. உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? வேஸ்ட் கிளாத்துக்கும் நல்ல துணிக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியாதா? சரி, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? அது வந்து பூமி பூமி மேடம் கிட்ட பேசிட்டு போலான்னு. பூமி கிட்ட நீ பேசணுமா? பூமி எப்படி உனக்கு தெரியும்? அது வந்துங்க, அது வந்து பூமி எனக்கு, அது வந்து என்னன்னா. மறுக்காத, நானே கூப்பிடுறேன். பூமி, பூமி, என்னாச்சு? உன்கிட்ட பேசணும்னு சொல்லி ஒரு வேஸ்ட் ஃபெலோ வந்திருக்கான். வேஸ்ட் ஃபெலோவா? யாரு? யாரோ சிவாவா, வேஸ்ட் ஃபெலோ. சிவா, நீ எதுக்கு நேரா இங்க வந்த? ஃபோன் பண்ணிருந்தா நானே நேர்ல வந்து பாத்திருப்பேன்ல. என்னமோக்கா, ரெஸ்டாரண்ட்ல உன்னை அந்த புது மாமாவோட பார்த்ததுல இருந்து என் மைண்டே பிளாக் ஆயிடுச்சுக்கா. ஃபோன் பண்ணா உன்னை எங்க வர சொல்றதுனே எனக்கு தெரியல. உடனே உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் கிளம்பி இங்க வந்துட்டேன்க்கா. அக்கா, ககன் மாமா கூட மணமேடை வரைக்கும் வந்த கல்யாணத்தை எதுக்குக்கா வேண்டான்னு சொன்ன? இப்ப வேற யாரையோ நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்பட்டுச்சுக்கா? இங்க இருக்கிற கிருஷ்ண பிரசாத் மாமாவும் சாரதாத்தையும் கணவன் மனைவி சிவா. நல்லா இருக்குக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரையும் சேர்த்து வைக்கணும்னு நீ நினைச்ச, ஆனா யாருன்னே தெரியாத ஒரு உறவை உருவாக்கிக்கிட்டு தூரமா போகணும்னு நினைக்கிற. உன்னோட சிந்தனை செயல்படுறதுக்கு முன்னாடியே நீ எங்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி போறக்கா. அது நடக்காதடா. என்னைக்கு இருந்தாலும் நான் உன் ககன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அக்கா, வர வியாழக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றக்கா? என்னமோ எனக்கு தெரியல, உன் மாமாவை நான் சந்திச்சது, நாங்க காதலிச்சது எல்லாம் எதிர்பாராத விதமாவே நடந்துருச்சு. எங்க 2 பேரையும் இந்த காலம் தான் ஒன்று சேர்த்திருக்கு.